பிரவீன் உத்ராத்தோட 3 பேப்பர்ஸும் கொஷின் பேப்பர்ஸும் பார்த்தலாம். பிராச்சீன் பத்திய சைனிகான்றது ஓல்டன் டேஸ் போயமு, நவீன் பத்திய சைனிகான்றது இதுவும் போயமு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில் வச்சு ஒரு போயமு. இதில் எல்லாமே இன்னொரு புக் இருக்குது. ரஷ்மிரதி ஒரு கண்ட காவியம் இருக்கு இல்லையா, அது ஒரு புக் இருக்குது. மொத்தம் 3 புக்ஸு வந்து பேப்பர் 1க்கு. கொஷின் பேப்பர் பார்க்கலாமா? கொஷின் பேப்பர் பாங்க. फर्स्ट राष्ट्रभाषा प्रवीण उत्रात पेपर 1 समय 3 hours मार्क्स பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கிய कीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ பாருங்க, ஆ வந்து கபீர்தாஸ் கொடுத்துருக்காங்க. இஆர்சி செகண்ட் ஒன் இஆர்சி பேஜ் நம்பர் 7 பாருங்க. பேஜ் நம்பர் 7ல இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் 1 அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன்னா பிராச்சீனை தான் நான் புக் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிராச்சீன்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஆ பாருங்கள், அதுவும் புக் 1னா பிராச்சீன்லேருந்து கொடுத்துருக்காங்க. துளசிதாஸ் இஆர்சி 4th இஆர்சி பேஜ் நம்பர் 32ல் இருக்க பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இ கொடுத்துருக்காங்க. புக் 2 அயோத்தியா சிங் உபத்யாத் ஹரியாவுத் இஆர்சி 4th பேஜ் நம்பர் 149ல் கொடுக்க பாருங்கள். புக் 2னா நவீனை தான் நம்ம புக் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிராச்சீனில் 2 கொடுத்துட்டாங்க, நவீனில் 2 கொடுத்துருப்பாங்க. பாருங்க, சூரியகாந்த் திரிபாட்டி இருக்கார்ல, அவரோட கொடுத்துருக்காங்க. நம்பர் 5ல பேஜ் நம்பர் 182ல் புக் 2 வந்து நவீன்லேருந்து 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, பிரதம் ஷார்க்கு புக் 3 ரஷ்மிரதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 இது ஃபர்ஸ்ட் ஒன் இஆர்சி பேஜ் நம்பர் 81ல் இருக்குது பாருங்கள். சரி, லக்ஷ்மிரதியில். ஸோ நம்மளுக்கு இஆர்சி ஜென்ரலாக பிராச்சீனில் 2, நவீனில் 2, ரஷ்மிரதியில் 1, மொத்தம் 5. நெக்ஸ்ட்டு டோம் லெட்டர் 2 பாருங்கள். தோகை கொடுத்துருக்காங்க. 4 தோகை எழுதணும். 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் 1 இது பிராச்சீனில் இருந்தது. புக் 1 பிராச்சீன் பத்திய சைனிகாலேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கபீர்தாஸ், துளசிதாஸ், ரஹீம். கபீரில் 2, துளசியில் 2, ரஹீமில் 2 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க. நம்ம 4 எழுதணும். சரியா? தோகை வந்து 10 மார்க்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டோம் லெட்டர் ஏக் கவிதா எழுதணும். ஒரே ஒரு கவிதை எழுதணும். பிராச்சீனில் தான் இஆர்சி கொடுத்துருக்காங்க. துளசிதாஸ், ரஸ்கான், பூஷன் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபோர்த்து பாருங்கள். ரஷ்மிரதி டு ஆதார் பர் அர்ஜுன் எழுத சொல்லியிருக்காங்க. புக் 3 ரஷ்மிரதியிலே கொடுத்துருக்காங்க. இது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எழுதணும். ஸோ கேரக்டர் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரும். 15 மார்க்ஸு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து பாருங்கள். கவிதை எழுதுகிறாங்க இல்லையா, கவிதை எழுதுகிறாங்களோ அவங்களோட இஆர்சி கவிதா ஒரே ஒரு இது சொல்லியிருக்காங்க. புக் 2 நவீன போயிட்டு இருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு இஆர்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th ரோம் லெட்டர் பாருங்கள். கிசி கவிதா சாராங்ஸ் எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. 6th ஒன்று நவீன்லேருந்து தான் மாத்ருபூமி. அதாவது இவங்க நியூ போயிட்டு இருக்காங்களே, அவங்க போயிட்டு எழுதின புக்கோட டீட்டெயில்ஸ் எஸ்ஏ தான் அது. ஸோ அது 6th ஒன்னில் கொடுத்துருக்காங்க. 7th ஒன் ரஷ்மிரதி புக் 3 குந்தி யுதிஷ்டரோட பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து நாடகத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் பேப்பர் பாருங்கள். காவியக்கே ரூப். இது எஸ்ஏ புக்கு பேப்பர் 2ல் இருக்குது. காவியக்கே சாஸ்திர ரஸ் சந்து அலங்கார். ரஸ்னா நவரசம் சொல்லுவாங்களா அது, சந்துனா யாப்பு அணி சொல்லுவோம்ல, அலங்கார்னா அணி. இது தமிழில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் 3rd புக்கு பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். இது கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. பாஷா விஞ்ஞான்னு நம்ம பாஷையை, அதாவது இந்தி மொழியை வந்து நல்லா இன்னும் டீப்பாக பற்றி அதை பற்றி எஸ்ஏஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 3 புக்கு இருக்குது பேப்பர் 2க்கு. கொஷின் பேப்பர் பாருங்கள். பேப்பர் 3 பாருங்கள். பிரவீன் உத்ராத்தது கிந்த 2 பிரசன்னம் 2 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. 2 எழுத சொல்லியிருக்காங்க. காவிய கேவ் ரூப் இருக்கு இல்லையா, அந்த புக்கிலேருந்து வந்திருக்கு. காவிய கேவ் ரூப் புக்கிலேருந்து எஸ்ஏலேருந்து நம்ம 2 எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒன்று செகண்ட் ரோ மட்டும் பாருங்கள். ரஸ்ஸை பற்றி 2 எழுத சொல்லியிருக்காங்க. 2 ரஸ். காவியக்கா சாஸ்திரம் இருக்கு இல்லையா புக்கு, அந்த புக்கிலேருந்து புக் 2லேருந்து கொடுத்துருக்காங்க. ரஸ்ஸு. 3rd ரோம் லெட்டர் பாருங்கள். 2 அலங்காரு. 4th ரோமில் 2 சந்து. எல்லாமே 2 எழுதி சொல்லியிருக்காங்க. 10 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எத்தனை மார்க்கு, இதுக்கு 10, இதுக்கு 10, இதுக்கு 10, மொத்தம் 3க்கும் 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரோம் லெட்டர் 5 2 எழுதி சொல்லியிருக்காங்க. 2 எழுதி சொல்லியிருக்காங்க. பாஷா விஞ்ஞான்லேருந்து கொடுத்துருக்காங்க. பாஷா விஞ்ஞான்னா ரொம்ப டீப்பாக போயிருப்பாங்கன்னு சொல்லிங்க இல்லையா, அந்த புக்கிலேருந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ 2 எழுதணும். 2
ஷார்ட் நோட்ஸ் எழுதணும், டிப்பனியாம் ஷார்ட் நோட்ஸும் எழுதணும். இதுதான் வந்து பேப்பர் 2. சரியா? நெக்ஸ்ட்டு பேப்பர் 3 பாருங்கள். 3 பதாக்கா. 3 பதாக்கான்றதும் எஸ்ஏ தான். பேப்பர் 3ல் 3 பதாக்கா கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு புக்கு. செகண்ட் புக்கு பிரயோஜன் மூலக் ஹிந்தி லெட்டர்ஸ் பற்றி ஒரு புக்கு. லெட்டர்ஸ் வந்து ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நம்மளுக்கு லெட்டர் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஆஃபீஸ் லெட்டர். தேர்ட் புக்கு வந்து அனுவாத் அபியாஸ் ட்ரான்ஸ்லேஷன். இதை பற்றி நான் வீடியோ வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செகண்ட் லெசன் இப்போ வீடியோ போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலன்னா மேலே வந்து போய் பாருங்கள். கொஷின் பேப்பர் 3 பாருங்கள். ராஷ்டிர பாஷா பிரவீன் உத்ராத் பேப்பர் 3 ஹவர்ஸ். அண்ட் பேப்பர் 3 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஓடுது 2 இஆர்சி இருக்குது. 3 பதாக்கா புக்கில் இருக்குது. புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 30 மார்க்ஸ்க்கு 2 எஸ்ஏ எழுதணும். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். 3 எழுதணும். உபயோக் லெட்டர் ரைட்டிங்கு. தேர்ட் ஒன் பாருங்கள். இதுவும் லெட்டர் ரைட்டிங் தான். இது வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் இருக்குல்லையும் அதை பற்றி 15 மார்க்ஸ். ஃபோர்த் வந்து ப்ரீசர்வ் ரைட்டிங் சுருக்குக 10 மார்க்ஸுக்கு வரும். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணி எழுதணும் இல்லையா அது. ஃபிஃப்த்து பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து ஒன்று. இது வந்து நம்ம தமிழ்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயோ எழுதலாம். சிக்ஸ்த்து பாருங்கள். 15 மார்க்ஸு. சிக்ஸ்த்து ஒன்றுக்கும் அனுவாத் அபியாஸ் ஹிந்தியில் எழுதணும். ஹிந்தியில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கும் 15 மார்க்ஸு. இதுக்கு நான் வீடியோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சேனல்ஸ் வர அப்டேட்டை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.